அடுத்தது வந்து முக்கியமான ஒன்று இது. இப்போ வந்து விவசாயம் பண்ணுறக்கு ஆளே இல்லைங்க. எதையோ வந்து அரசாங்கம் எடுத்து பண்ணுதில்ல, தொழில் எடுத்து இந்த மெட்ரோலாம் அரசு எதை எடுத்து பண்ணுது, ரயில்வேஸ் நடத்துது, அரசாங்கம் பஸ்ஸு நடத்துது. ஏன் விவசாயத்தை அரசாங்கம் எடுத்து பண்ணக்கூடாது? உனக்கு வந்து எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன், விவசாயத்துக்கு தேவையானதெல்லாம் நான் கொடுத்துட்றேன், நிலம் உன்னோடது, சரியா? நீ பாடுபடு, உனக்கு நான் வந்து மானியம் கொடுக்குது அதெல்லாம் நான் இல்லையே சொல்ல, ஃபுல்லாகவே நான் உனக்கு கொடுத்துட்றேன், சரியா? உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன், முட்டுவலிக்கு உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன், சரிங்களா? நிலம் உன்னோடது இருக்குது, நிலம் இல்லையா, நிலமும் நான் கொடுக்குறேன், இல்லாதவங்களுக்கு அது நிலத்துக்கு பார்த்து கொடுக்குறேன், அது அரசாங்கம் கொடுக்கணும், ரைட்டுங்களா? உனக்கு தேவையானது அரசாங்கமே எடுத்து பண்ணுற மாதிரி தான் கிட்டத்தட்ட. வேலையாட்களும் நான் உனக்கு கொடுக்குறேன், வேலையாட்கள் ஆள் கூலி கொடுத்து நீ எல்லாம் நடத்துகிறேன். வர்ற விலை வச்சு வர்ற பொருள் அரசாங்கமே வாங்கி, தக்காளி பொருளில் நம்ம கடையில் எத்தனை விற்கிதுங்கிற, ஏன் எல்லா பொருளையும் நம்ம மளிகை சாமானும் அரசாங்கமே விற்கிறது, அரசாங்கமே அதை வாங்கிக்கலாம்ல. அதே ரேட்டு போட்டு நீ விவசாயத்திட்டேருந்து வாங்கிக்கோ. அதை வியாபாரி கொடுத்து, வியாபாரி நடுவில் ஒரு இது வச்சு, அது எத்தனையோ பிரச்சனை வருதில்ல, நடுவில் இருக்கிற புரோக்கர் தான் சாப்பிட்றாங்க, புரோக்கர் தான் அதிகமாக விற்கிதுன்னு சொல்கிறோம். ஆமாம் இல்லையா? இப்போ புரோக்கர் அதிகமாக சம்பாதிக்கிறான்னு சொல்கிறாங்க. அரசாங்கமே விவசாயத்துக்கிட்டேருந்து வாங்கி நீங்களே விற்கிறது, உழவர் சந்தையில் விற்கிறாங்கிறது, அது விவசாயிகள் கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அது வேறு. நீங்களே நேரடியாக வந்து ஒரு வண்டியை வச்சு காட்டு தோட்டத்துக்கு தோட்டம், நீங்கள் இந்த ஒரு ஏரியானா இந்த ஏரியாவில் ஃபுல்லாக இதே பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டு அதை பண்ண வச்சு, அதை நீங்களே வாங்கி நீங்களே மக்களுக்கு நீங்கள் கம்மியான விலையில் நீங்களே கொடுக்கலாமே, கரெக்டுங்களா? நீங்களே கம்மியான விலைக்கு நீங்கள் கொடுக்கலாம். இது ஏழை விலைக்கு நீங்கள் சும்மாவும் கொடுக்கலாம், ஏழை விலைக்கு நீங்கள் சாப்பாடே ஆக்கி போடலாம் சும்மாவே. ஏன்னா நீங்கள் தான் எல்லா பொருளும் விளை வைக்கிறீங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன விளைவிக்கும் தெரியும், எல்லா பக்கம் எல்லாத்தையும் விளை வச்சு நீங்களே ஏழை விலைகளுக்கு நீங்கள் சாப்பிடலாம், நீங்கள் விற்கிறவங்களுக்கு விற்கிறத விற்கலாம். விவசாயத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அவங்களுக்கு முட்டுலியே இல்லைன்னா என்ன, அவங்க சாப்பாடு மட்டும்தான் வேணும், அவங்களுக்கு அப்போதைக்கப்போ நீங்கள் அவங்களுக்கு தேவையானதை இப்போது ஸ்டார்டிங் மட்டும் தான் தேவைப்படும் ஒரு பணம், அதுக்கடுத்து ரெண்டாவது டைமிலிருந்து அவங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும், கரெக்டுங்களா? ஏன்னா அவங்களுக்கு முட்டுலியே போடல, இப்போ ஒரு 6 மாதத்துக்கு மட்டும் கஷ்டப்பட்டு ஒரு விளை வச்சிட்டாங்கன்னா அதை அடுத்து நீங்களே கொள்முதல் பண்ணிக்குவீங்க, அவங்களுக்கு பணம் வந்துடும். இந்த 6 மாதத்துக்கு மட்டும் நீங்கள் ஏதோ ஒரு ஊக்கத்தொகை மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இது வந்து நம்ம அரசாங்கத்திட்ட வந்து எடுத்து பண்ணணும். இந்த இதெல்லாம் வந்து நாம் வந்து அரசாங்கத்தை கேட்குறதும் இல்லை, அரசாங்கமும் அதை பண்ணுறது இல்லை. இது வந்து மக்களாவது பார்த்து இதை சரி செய்யணும். அது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீ வர புது அரசியலாவது நீ அப்படி இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம பண்ண முடியல, இதில் பண்ணுறதில்லைன்னு சொல்கிறோம், அது பண்ண முடியல, எத்தனையோ விவசாயிகள் லாபம் இல்லாது இல்லைன்னு சொல்கிறோம், எல்லாம் வந்து எல்லாம் படித்து முடிச்சுட்டு இங்கெல்லாம் இருக்காதீங்கெல்லாம் போயிருங்கன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன? அதுக்கு வந்து சரியான அங்கீகாரம் இல்லை. அது ஏன் அரசாங்கம் எல்லா வேலையும் பண்ணுது, ஏன் இந்த வேலையும் பண்ண முடியாதா? இதே வந்து அரசாங்கமே எடுத்து பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு.